வணக்கம், வெல்கம் டு நித்யா ஃபேஷன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தையல் தான் பார்க்க போகிறோம். என்ன ஸ்டிச்சுனா லோடு ஸ்டிச்சு, தமிழில் வந்துட்டு அடைப்பு தையல்னு சொல்லுவோம். அது வந்து நிறைய பேர்த்துக்கு சரியாக வரலன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம எப்படி போடலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்னா ஒரு புதுசாக போடும்போது ஒரு சிலருக்கு சின்னது பெருசுமாக போகும். அது வரக்கூடாது அப்படின்னா நான் இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த மாதிரி 2 லைன் வரைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி 2 லைன் வரைஞ்சிக்கிறேன். புதுசாக போடுறவங்களுக்கு இது வந்து புதுசாக போடுறவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சரியாக வரல, நேராக வரல, ஒரே அளவாக வரல அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுவாங்க. அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக தான், ப்ராக்டிஸுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 2 லைன் கோடு போட்டுக்கிறோம். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 லைன் செயின் கொடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி வெறும் செயின் தான் 2 லைன் இது மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 லைன் செயின் இந்த மாதிரி கொடுத்துட்டோம். இதுக்கு மேலே தான் நம்ம இந்த லோடு ஸ்டிச் போட போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த 2 லைன் கோடு போட்டுட்டு போடும்போது யாருக்கும் வராது, அவ்வளோ சீக்கிரம் புதுசாக பழகிறவங்களுக்கு வராது. இந்த மாதிரி லைன் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துலேருந்து எடுத்துக்கிறேன். இந்த இடத்துலேருந்து எடுத்து இந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா செயின், இதுக்கு முன்னாடி ஒன்று, இந்த சைடு ஒன்று, 2 செயின் போட போகிறோம். இதே மாதிரி தான் ஒன்று, அந்த செயினுக்கு அந்த பக்கம் ஒன்று, இது மாதிரி தான் நம்ம போட்ட போகிறோம். அதே மாதிரி இங்கிட்டும் முன்னாடி ஒன்று, இந்த சைடு ஒன்று. இப்படி போடும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அந்த இழுத்த மாதிரி வராது, சின்னது பெருசுமாக போகாது, ஒரே அளவாக வரும். இதே வந்து கை லூஸாக வச்சுக்கோங்க, நெருக்கமாக குத்துங்க. இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று, 2 செயின். அதே மாதிரி தான் கீழேயும் முன்னாடி ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. இப்படி போடும்போது உங்களுக்கு அழகாக வரும், ப்ராக்டிஸ் ஆயிரும், நல்லா ப்ராக்டிஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லைனே இல்லாமல் போட ஆரம்பிச்சிடலாம். அந்த மாதிரி அழகாக வரும். நீங்கள் வந்து அதுக்காக தான் இந்த ஃபஸ்ட்டு பேசிக்காக எப்படி போடலாங்கிறதுக்காக தான் நான் இது சொல்லி தந்துட்டுருக்கேன். இதே வந்து நம்ம க்ராஸில் எப்படி போடலாங்கிறதையும் பார்க்கலாம். க்ராஸ் தான் நம்மளுக்கு வந்து ப்ளவுஸில் யூஸ் ஆகும். அது க்ராஸ்லேயும் எப்படி போடலாங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ராஸில் எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். நம்ம நேராக போடும்போது நம்ம இங்கிருந்து எடுத்து இந்த இடத்துல ஒரு செயின், இப்படி ஒரு செயின் போட்டோம் இல்லையா. இப்போ க்ராஸ் அப்படின்னா நம்ம இங்கிருந்து சின்னதுலேருந்து ஆரம்பிச்சுட்டு வரணும். இப்போது நான் இங்கிருந்து எடுத்திருக்கேன். இங்கிருந்து எடுத்து இப்படி 1 2 இப்படி க்ராஸில் இங்கே சின்னதுலேருந்து ஆரம்பித்தாதான் உங்களுக்கு வந்து கேப் வராமல் இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனையும் இங்கிருந்து போட்டோன்னு வச்சுக்கோங்க, இங்கிருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்த இடம் கேப் வந்துடும். அதனால் அது வரக்கூடாது அப்படின்னா இந்த இடத்துலேருந்து சின்னதுலேருந்து ஆரம்பிச்சுக்கிறேன் நான். அதே மாதிரி தான் சேம், செயினுக்கு முன்னாடி ஒன்று, செயினுக்கு அந்த பக்கம் ஒன்று, அதே தான் இந்த பக்கமும் முன்னாடி ஒரு செயின், பின்னாடி ஒரு செயின். இப்போது ஒட்டியே குத்துங்க, ரொம்ப தள்ளி இது குத்திடாதீங்க, அப்போ தான் நெருக்கமாக கிடைக்கும். ஒட்டியே குத்தணும் நல்லா. 1 2. இப்போது இந்த செயினுக்கு முன்னாடி ஒன்று, இந்த சைடு ஒன்று, இதே மாதிரி தான் நம்ம போட போகிறோம். ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக லோடு ஸ்டிச் வரும். அதே மாதிரி ரொம்ப டைட்டாக இழுத்துறாதீங்க, லைட்டாக தான், சும்மா எம்போசிங் மாதிரி தெரியணும். லேசாக இந்த மாதிரி லேசாக போடுங்க. கையெல்லாம் லூஸாக வச்சுக்கோங்க, நூலெல்லாம் லூஸாக எடுத்துக்கோங்க, அப்போ ஈஸியாக வரும் உங்களுக்கு. இப்போது இங்கே பாருங்கள், ரொம்ப இழுக்காமல் போடணும். இதே மாதிரியே போடுங்க, ஈஸியாக இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், அழகாக இருக்கா. க்ராஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இதே மாதிரியே ஃபுல்லாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸ்லலாம் போடும்போது எம்போசிங் த்ரெட் ஒட்டி தான் நம்ம பண்ண போகிறோம். அதையும் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எம்போசிங் த்ரெட் ஒட்டி எப்படி பண்ணலாங்கிறதான் பார்க்குறோம். இதுதான் எம்போசிங் த்ரெட்டு, பைப்பிங் த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. இதுதான் வாங்கி பண்ணணுன்னு இல்லை, நம்ம அரணா கயிறுலாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி த்ரெட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இல்லை, இது மாதிரி வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் சின்னதாக உங்களுக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ப்ளவுஸோட அளவு என்னமோ அது அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி லைன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி லைன் பண்ணதுக்கு நடுவில் இந்த க்ளூ போட்டு நான் ஒட்டிட்டேன். இந்த மாதிரி இங்கே பாருங்கள், ஃபுல்லாக க்ளூ போட்டு நேராக ஒட்டிக்கோங்க. ப்ளவுஸில் ஒட்டும்போது வளைவாக வரும், நல்லா அழகாக பார்த்து ஒட்டிக்கோங்க.
இந்த மாதிரி ஒட்டி முடிச்சோடனே நல்லா காய விட்டுறணும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம போடணும். நம்ம காயாத முன்னாடி போட்டோம் அப்படின்னா வந்து இந்த க்ளூவெல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து த்ரெட்டில் ஒட்டிட்டு நம்மளுக்கு போட வராது. அதனால் நல்லா காய விட்டுக்கோங்க. காஞ்சதுக்கப்புறம் நம்ம எப்படி போடலாங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா காஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அப்படியே கூட லோடு ஸ்டிச் போடலாம். ஆனால் ஒரு சிலருக்கு வந்துட்டு நல்லா கொஞ்சம் நகர்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த பிசுரெல்லாம் வருது இல்லையா, அதெல்லாமே வராமல் இருக்க என்ன பண்ணலான்னா, இந்த ஓரத்துலேருந்து நம்ம எந்த கலரில் நூல் போடுறோமோ அந்த கலர் நூல் எடுத்துக்கோங்க. சும்மா இங்கே பாருங்கள், இந்த பக்கம் ஒரு செயின், இந்த நூலெல்லாம் அமுங்கின மாதிரி இங்கிட்ட ஒரு செயின், இங்கிட்ட ஒரு செயின், இந்த ஜிக்ஸாக் போடுவோம்ல அந்த மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு கலண்டும் வராது, நகர்ந்து போகாது. நம்ம க்ளூ போட்டாலுமே இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து இந்த மாதிரி போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பிசுரெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு செயின் போட்டு இது பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது அப்படியே நாட் போட்டுடலாம். சும்மா ஒரு இதுக்காக தான், நம்மளுக்கு நகர்ந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். அது இல்லாமல் இந்த சைடு ஓரத்துலலாம் இந்த பிசுறு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம எந்த கலரில் நூல் போடுறோமோ அதே கலர்லேயே நம்ம போட்டுக்கலாம். இப்போ லோடு எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 2 கலரில் தான் நான் லோடு போட போகிறேன். டபுள் கலரில் எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நான் இது 2ஆக பிரிச்சுக்கிறதுக்காக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது 2ல் நடுவில் நான் கோடு போட்டுட்டேன். அளவு வந்து நீங்கள் ஒவ்வொரு சென்டிமீட்டர் ப்ளவுஸ்லாம் போடும்போது ஒவ்வொரு சென்டிமீட்டர் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு சென்டிமீட்டருக்கு இந்த மாதிரி ஒரு லைன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு லைன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கலர், இப்போ க்ரீன் வந்து இதுக்குள்ளே முடிக்கிறோம், இந்த இடத்துல பிங்க் போட போகிறோம் அப்படிங்கிறது ஈஸியாக உங்களுக்கு புரியும். அந்த அளவும் வந்து ஒரே அளவாக வரும், கரெக்டாக ஒரே சேமாக வரும். அதுக்காக தான் இது பண்ணுறேன். இந்த இடத்துல நான் க்ரீனும் இந்த இடத்துல பிங்க்கும் போட போகிறேன். அது எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் லைன் போடலை. நான் வந்து ப்ராக்டிஸுங்கிறதுனால கொஞ்சம் லைன் போடாமல் கூட நான் போட்டுருவேன். இப்போ உங்களுக்கு ஆரம்பத்தில் நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, பேசிக் டிசைன் பண்ணும்போது நீங்கள் அதிலேயே ப்ராக்டிஸ் ஆயிடுவீங்க. அதனால தான் நான் வந்து இந்த இடத்துலேருந்து எடுத்து இப்படி க்ராஸ் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, க்ராஸுக்கு முதல்ல சின்னதுலேருந்து வரணும். இந்த மாதிரி இப்படி சின்னதுலேருந்து முடிங்க. அப்போ தான் நம்ம வந்து க்ராஸ் வந்து கேப் இல்லாமல் வரும். ஏன்னா இந்த ஓரத்தில் வந்து கேப் வந்துடும். இந்த ஓரத்து சின்னதுலேருந்து எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் இந்த வந்து கோடை மட்டும்தான் கணக்கு வச்சுருக்கேன். நீங்கள் அதே மாதிரியே ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, அப்படி இல்லைனாலும் நீங்கள் செயின் போட்டு கூட போடலாம். இப்போ பாருங்கள், இப்படி எடுக்கும்போது எம்போசிங் த்ரெட் எப்போ ஒட்டினாலும் சரி போடும்போதும் மேல் டாப்லேயே லேஸாக வைக்கணும். இந்த மாதிரி வச்சு 1 2. இப்போது அதே மாதிரியே இந்த சைடு 1 2. இப்படி தான் நம்ம அந்த இதில் போட்டோம் இல்லையா, செயினுக்கு முன்னாடி 1, செயினுக்கு அந்த பக்கம் 1. மேக்ஸிமம் அந்த வெள்ளை நூல் தெரியக்கூடாது, தெரியாமல் போடுங்க. 1 2. இதே மாதிரியே இங்கேயும் 1 2. இப்படியே போட்டு ஃபுல்லாக முடிக்கணும். இதே மாதிரி தான் நம்ம பிங்க், க்ரீன் பாதி பிங்க் பாதி போட போகிறோம். நீங்கள் சாரியில் என்ன கலரோ அது மாதிரி போட்டுக்கலாம், நம்ம சூஸ் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், 1 2. அந்த வெள்ளை கலர் நூல் தெரியாமல் போடணும். நல்லா நெருக்கமாக போடுங்க. மெதுவாக கையெல்லாம் லூஸ் வச்சுக்கோங்க. நூலெல்லாம் லூஸாக வச்சு போடும்போது மட்டும்தான் அந்த எம்போசிங் தெரியும். இது ரொம்ப அழுத்தி இறுக்கமாக போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த எம்போசிங் தெரியாது. அதனால் கையெல்லாம் கொஞ்சம் லூஸ் வச்சு போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீனில் இது பாதி முடிக்க போகிறோம். அடுத்தது பிங்க்கில் போட போகிறோம். அதையும் போட்டுட்டு எப்படி போட்டோங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன் முடித்தாச்சு. அடுத்தது பிங்க்கில் பாருங்கள், நான் இங்கேருந்து எடுக்கிறேன். இந்த இடத்துலேருந்து எடுத்துக்கோங்க. நம்ம எந்த இடத்துல முடித்தோமோ அந்த இடத்துலேருந்து எடுத்துக்கோங்க. இங்கேருந்து எடுத்துகிட்டு ஒட்டியே தான் நம்ம போட போகிறோம். 1 2. அதே தான், சேம் டபுள் கலரில் வரும். அழகாக இருக்கும் பார்க்க. நீங்கள் டபுள் கலர் தான் இல்லை, 3 கலர் கூட யூஸ் பண்ணலாம். சாரியில் என்னென்ன கலர் இருக்கோ அது கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் அளவு வந்து நீங்கள் ஸ்கேல் வச்சோ இல்லை டேப் வச்சோ ஒவ்வொரு சென்டிமீட்டரோ இல்லை 2 சென்டிமீட்டரோ எப்படின்னு அளந்துக்கோங்க. அளந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் போட ஆரம்பிங்க. இந்த வெள்ளை கலர் நூல் மட்டும் தெரியக்கூடாது, எம்போசிங் த்ரெட்டு தெரியக்கூடாது, அது மாதிரி போடணும். இது ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம பீட்ஸ் கூட அவுட்லைன் கொடுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். பீட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன செயின் ஸ்டோனு அந்த மாதிரி எது வேணாலும் நம்மளோட ஐடியா தான். நான் இப்போ இது ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் பீட்ஸும் கொடுத்துருக்கேன், அதையும் பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு நேராக லோடு போட்டோம் இல்லையா, அந்த தையல் இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்தது வந்துட்டு கிராஸ் லோடு போட்டிருக்கோம். அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் எம்போசிங் லோடு கொடுத்துட்டு பீட்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ப்ளவுஸில் கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளவுஸில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நேர் தையலை விட கிராஸ் தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ப்ளவுஸு இப்படி வளைஞ்சு வர்றது அப்படின்னால கிராஸ் தையல் தான் யூஸ் ஆகும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், இது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன். லோடு வந்து கிராஸ் லோடு கொடுத்துட்டு எம்போசிங்காக பண்ணிவிட்டு, இப்போ எம்போசிங் நல்லா தெரியுது பாருங்கள். கொஞ்சம் லூஸாக கை வச்சு எடுக்கும்போது மட்டும்தான் இந்த எம்போசிங் வந்து நல்லா தெரியும். இப்போ அடுத்தது நான் வந்து பீட்ஸ் கொடுத்துருக்கேன். இதுதான் வந்து உங்களுக்கு லோடு ஸ்டிச்சு. உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.